ஆனந்தி, தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதா இல்லையா என்பது விஜய் டெல்லி போனதிலிருந்து அந்த வதந்தி தொடர்ந்து பரப்பப்பட்டுக் கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் பவன் கல்யாணுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அங்கு டெல்லியில் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சியுடன் அவருக்கு கூட்டணி வைத்து 60 எம்எல்ஏ சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி என்றெல்லாம் பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது. விரைவில் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்றெல்லாம் செய்திகள் தொடர்ந்து பரவி கொண்டிருந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான சிடிஆர் நிர்மல்குமார் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். தாங்கள் சசிகலாவுடனோ டாக்டர் ராமதாசுடனோ பாரதிய ஜனதா கட்சியுடனோ அதிமுகவுடனோ எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரை நடத்தவில்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம், ஆதாரமில்லாத செய்திகளை ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என்றும் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக எந்த கட்சியுடனும் தமிழக வெற்றி கழகம் இதுவரை பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. ஏற்கனவே நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியானது. அதே போல இப்போது பாஜகவுடன் பேசுவதாக தகவல் வெளியாகிறது. அனைத்துமே முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் என்றும் சமூக வலைத்தளங்களில் இது போன்ற வதந்திகள் நாள்தோறும் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றும் அத்தகைய வதந்திகளும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்படாத இந்த செய்திகளையும் நம்ப வேண்டாம் என்று சிடிஆர் நிர்மல்குமார் இன்று விடுத்துள்ள அறிக்கையின் மூலமாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனித்துதான் போட்டி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று இன்று சிடிஆர் நிர்மல்குமார், அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியான செய்தி தொடர்பாளரும் இணைச் செயலாளருமான நிர்மல்குமார் இன்று அந்த திட்டவட்டமான மறுப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனந்தி.